பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த சாட்டர்டே மீட்டிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இதுதான் நம்மளுடைய கடைசி மீட்டிங் இந்த வருஷத்துக்கு. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் நாம் ஆரம்பித்தோம். போன 2023 டிசம்பரில் இந்த மீட்டிங் நம்ம ஆரம்பித்தோம். ஒரு வருஷம் ஆகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் யூ. அவங்கள நான் நன்றி செலுத்துகிறேன். ரெகுலராக வரீங்க சாட்டர்டே, அதுக்காக நன்றி. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் ஸ்டாண்டிங் வித் மீ. என்னோட நிற்கிறீங்க. மினிஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்ட்னராக இருக்கீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிளஸ்டாக இருக்குது. ஏன்னா ஐ கேனாட் டூ வாட் ஐ எம் டூயிங் வித்தவுட் பார்ட்னர்ஸ். அதாவது கூட பார்ட்னர்ஷிப்பில் இல்லாமல் ஊழியத்தை செய்ய முடியாது. அது தட்ஸ் த வே காட் இஸ் டிசைன்டு. அப்படி தான் ஆண்டவர் செட் பண்ணிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை இந்த சத்தியம் போய் சேர்றதுக்கு நீங்களும் துணையாக நிற்கிறீங்க கூட. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். போன வாரம் ஒரு போன வாரம் 2 வீக்ஸ் முன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இமெயில் வந்தது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படிலாம் வந்து இந்த மெசேஜ் வந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்னு. ஒருத்தர் எழுதியிருந்தார், இந்த மாதிரி பிரதர் உங்கள் மெசேஜ் நான் ஆக்சிடென்டலாக கேட்டேன். ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே உங்கள் மெசேஜ் ஓடிட்டு இருந்துச்சு. சரி யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சி உங்கள் மெசேஜை கேட்க ஆரம்பித்தேன். என் லைஃபே பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரிலாம் இப்படிலாம் கூட சிலுவையை பற்றி நீங்கள் பயங்கரமாக சொல்லிக் கொடுக்குறீங்க. எல்லா மெசேஜஸ்லையும் உங்கள் சிலுவையை பற்றி இந்த ரெவலேஷன் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய இமெயில் போட்டிருந்தார். அவர் யாருன்னு பார்த்தா, அவர் ஆக்சுவலாக ஒரு ஃபில்ம் மேக்கர், ஒரு மூவி ப்ரொடியூசர். அவர் டாக்குமெண்ட்ரிஸ்லாம். ஐ வாஸ் ஷாக்டு. ஏன்னா அது மூவி மேக்கர் நம்ம மெசேஜ் கேட்டுங்கிறாரு. அப்புறம் நான் ரிப்ளை பண்ணிட்டு பார்த்தா அவர் சொன்னார், அதாவது இந்த மெசேஜ் எப்படியாவது நான் ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்கணும் அப்படின்றாரு. அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் ரொம்ப நாளாக யோசிச்சுன்னுக்கிறேன் இதை பற்றி அனிமேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு, இந்த சிலுவையை பற்றினோம். அதான் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தார். இதை நான் கேட்டதே இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டை. அதான் எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. அது எனக்கு தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. பவுல் சொல்கிற மாதிரில ஐ ஆம் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட். அவரோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார்னு தான் நம்ம எல்லாம் இருப்போம். அவரோட கூட நான் அறையப்பட்டேன்னா இட் பிகம்ஸ் அவுட் ஆஃப் த டைம், அவுட் சைட் டைம் ஜோன்லேருந்து வந்து என் இருதயத்தில் ரியலாக மாறுது. அது புரியுதுங்களா? அதான் சிலுவையோடைய வல்லமை. அவர் எழுதினார், அதான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதினார், யூ செட் இன் யுவர் ப்ரீச்சிங் ஜீசஸ் நாட் ஒன்லி டைட் ஃபார் யூ பட் ஜீசஸ் டைட் ஆஸ் யூ, தேட் ஹஸ் இம்பேக்டட் மீ அப்படின்னு எழுதியிருந்தார். இப்போ அவர் வந்து அந்த மெசேஜை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ நான் யோசித்தேன், எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? நம்ம அப்படி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி, ஒரு 10 minutes 15 minutes டாக்குமெண்ட்ரி நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா பீப்புள் கேன் கெட் அது. நல்ல இஸ் எ வண்டர்ஃபுல் ஸ்டோரி டெல்லர். நிறைய மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ். நம்ம பார்த்தேன் எக்ஸாம்பிள், சூப்பராக இருக்குது அவருடைய மூவிஸ் எல்லாம். அப்போ அவர் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. இப்போ நான் பெங்களூர் போகும்போது, அடுத்த மாதம் பெங்களூர் போகும்போது நான் அவரை சந்திக்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, பீப்புள்ஸ் லைஃப்ஸ் ஆர் சேஞ்ச். பாருங்கள், அவர் ஒரு ஃபில்ம் ப்ரொடியூசர், அவர் சர்ச்சுக்கு போயிட்டு வராரு. ஆனால் இந்த மெசேஜ் பாருங்கள் மாற்றிச்சு பாருங்கள். ஒரு கிளிக் ஆகிடுச்சு அவர் உள்ள. அதான் ஒரு ஃபயரை செட் ஆகிடுது உள்ள ஹார்ட்டில். அவர் சொல்கிறார், இந்த ரெவலேஷன் எனக்கு கிடைக்கணும். நைட் 10 day உட்காந்து கேட்டுங்கிறாராம் மெசேஜை, ஒன்றா போயின்னுக்கிறாராம். அந்த மாதிரி யூனோ இட்ஸ் பாசிபிள். உங்களுடைய சப்போர்ட்னாலேயே, பார்ட்னர்ஷிப்னால. இப்போ அடுத்த மாதம் ஜான்வரியில் இந்தியா போகிறேன். அது கூட ஒரு சிஸ்டர் ஸ்பான்சர்ட் மை டிக்கெட். அண்ட் நிறைய யங் பீப்புளை சந்திக்க போகிறேன். நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன், இந்த சத்தியெல்லாம் நான் 18 வயசில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டப்போ தெரிஞ்சிருந்தா, அதில் எப்படி வளரணும்னு சொல்லி கொடுத்துருந்தா, ஐயோ என் வாழ்க்கையில் எவ்வளோ பெயின், ஆகனி, புரோக்கன்னஸ்ஸு, இதை நம்ம தடுத்துருக்கலாம். முட்டாள்தனமாக நம்ம காரியத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு நான் எத்தனையோ நாள் அழுதுருக்கிறேன் நான். ஆனால் சரி பண்ணிட்டோம், வேஸ்ட் போயிடுச்சு லைஃபே. 30 வருஷம் எனக்கு சத்தியம் தெரியல. 17 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். 45வது வயசில் தான் இந்த சத்தியத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படின்னு எவ்வளோ வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 38 வருஷமா, ஆல்மோஸ்ட் 40 years. அதாவது
பைபிளை படிக்க படிக்க தியானம் பண்ண ரொம்ப சிம்பிளாகிட்டே வருது பைபிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஃபெய்த் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். விசுவாசம் என்பது ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்டர் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆனால் ஜனங்க வந்து அதை காம்ப்ளிகேட்டட் மேட்டராக மாற்றி விட்டாங்க. விசுவாசம் பாருங்கள், நம்ம அப்படியே விசுவாசத்தில் இருக்கும்போது கர்த்தர் அப்படியே அசைவாடுவார்ணும். கர்த்தர் ஒன்றும் அசைவே ஆட மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விசுவாசம், ஃபெய்த் டஸ் நாட் மூவ் காட். விசுவாசம் கர்த்தரை மூவ் பண்ணாது. கர்த்தர் நமக்காக ஏற்கனவே எல்லாத்தையும் செய்து முடித்து வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க. இயேசு உயிரோடு எழும்பினோடனே அவருக்குள்ளே நாம் ஞானஸ்நானம் முழுக்கப்பட்டோம். we are baptized into Christ பவுல் எழுதுறாரு இல்லைங்களா? அப்போது 2 கொரிந்தியர் 1:20 என்ன சொல்கிறாரு? ஆல் த ப்ராமிசஸ், எல்லா வாக்கு தத்துவமும் கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எஸ் அண்ட் ஏமன் அப்படின்றாரு. அப்போது இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு ரிசரக்ஷன் நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் போது அவரோடு நான் இணைக்கப்படுறேன். இணைக்கப்பட்ட உடனே வாக்கு தத்தங்கள் நமக்கு we are accessible. வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறத விட வாக்கு தத்தம் ஏற்கனவே இருக்குது, ஆனால் அதுக்கு நம்ம ஆக்சஸ் இல்லை. அதுக்கு நம்ம ஆக்சஸ் என்ன சொல்கிறது, அதுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு. இயேசுடைய ரிசரக்ஷன் ஓப்பன் த டோர் ஃபார் மீ. ஆனால் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்காக அது என் வாழ்க்கையில் நிறைவேறுன்றது உறுதி கிடையாது. அங்கே தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு புரியவே என்னென்னா, கர்த்தர் நினச்சா என்ன வேணால் பண்ணுவாருங்க, அவர் நினச்சா அப்படியே டிமாண்ட் மிரக்கல் பண்ணுவார். ஆனால் எப்போ பண்ணுவார்? எப்போ நடக்கும் மிரக்கல்? நம்ம ஹார்ட்டை வந்து அவருக்கு நேராக திருப்பணும். இதுதான் பைபிளில் எல்லா இடத்துலையும் இந்த மெசேஜ். நம்ம இருதயத்தை அவரோடு நம்ம சிங்காக வச்சுருக்கும்போது, அவருடைய நிஜங்களை நம்ம நிஜமாய் மாற்றும் போது, அவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம தியானம் பண்ணும்போது, அது நம்ம இருதயத்தில் நிஜமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபெய்த்துக்கு நான் ஒன்றும் ஃபெய்த் வரணுன்றதுக்காக நான் போய் ஃபெய்த் வேணும்னு சொல்லிட்டு கடவுளை போய் கெஞ்ச தேவையில்லை. அதான் பவுல் எழுதுறாரு பாருங்க, ரோமர் 10 எழுதுறாரு. ஃபெய்த் வந்து என்னது? ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியர். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வார்த்தையினால் வரும்ன்றார். அந்த இடத்துல வார்த்தைன்ற வார்த்தை வந்து வேர்டு. ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். அந்த இடத்துல வார்த்தை வேர்டுன்றது வந்து கிரீக்கில் வந்து ரேமான்னு போட்டிருக்கு. ரேமா, லோகோஸ், 2 வார்த்தை இருக்குங்க. லோகோஸ்ன்றது ஒரு வார்த்தை, ரேமான்றது வார்த்தை. லோகோஸ் தான் ரிட்டன் வேர்டு, ரேமான்றது வந்து ஸ்போக்கன் வேர்டு அப்படின்வாங்க. ஸ்போக்கன் வேர்டுன்னு சொல்கிறதோட லிவிங் வேர்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ரேமா வந்து லிவிங் வேர்டு. இயேசு தான் லிவிங் வேர்டு. ஜீசஸ் இஸ் த லிவிங் வேர்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு தான். இப்போது இயேசு பூமிக்குள்ளே வந்தப்போ அவர் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணார்னா, வார்த்தை மாம்சமாகி நம்மளோடு மத்தியில் நடவாடிச்சுன்னா அது எப்படி இருக்குன்றதை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க. வார்த்தை யார்? கடவுள். அந்த வார்த்தையான கடவுள் நம்ம மத்தியில் மனுஷனாக மாறிட்டார்னா, அப்போது வார்த்தைன்றது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டோராவில் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 5 books ஆஃப் மோசஸ் நம்ம படிக்கிறோம். ஜெனிசிஸ், எக்ஸோடஸ் அப்படின்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம் இருக்கலாம். 5 புக் இருக்குது. அதான் டோரான்றாங்க. அதுதான் அவங்க போகிறாங்க. டோரா தான் ஃபவுண்டேஷனல் ஸ்கிரிப்சர்ஸ். அதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஜூயிஷ் ஸ்கிரிப்சர்ஸ். அதுலேருந்து தான் நமக்கு எல்லாமே வருது. ஜீசஸோட நிறைய டீச்சிங் வந்து டோராலேருந்து எடுக்கப்பட்டது. அவருடைய நிறைய பேரபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஐடியாஸ், கான்செப்ட்ஸ் வந்து டியூட்ரானமிலேருந்து அவர் நமக்கு காட்டுறாரு. இயேசு நமக்கு சொல்லி அது எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்து தியரிட்டிக்கலாக இருந்தது, எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்குன்றது இயேசுடைய வாழ்க்கையில். அதான் லிவிங் வேர்டுன்றேன். அந்த லிவிங் வேர்டு அதான் பவுல் சொல்கிறாரு, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி லிவிங் வேர்டு வழியாக வருன்றார். அப்போது ஹியரிங்ன்றார். ஹியரிங்னா கேள்வினா கொஸ்டின் மார்க்கில், ஹியரிங் த வேர்ட் இன்சைடு. அது எப்போ வருதுன்னா, நம்ம அவரோட கூட இணைக்கப்பட்டது தான் யூனியன். அதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரூத். நான் கண்டுபிடிச்சதுலேருந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச். நான் என் டெஸ்டிமனி நிறைய பேர் சொல்லியிருக்கேன். எப்படி நான் வந்து பாலியல் காரியங்களுக்கு, போனோகிராஃபி அந்த மாதிரி காரியங்களுக்கு அடிக்டாக இருந்தேன், விடுதலே இல்லாமல் இருந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், எப்படியாவது அதுலேருந்து நான் விடுதலை வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி ஃபெயில் தான். ஒரு 2 மாதம் நல்லாயிருக்கும், பத்துன்னு வந்துடுவேன். அப்புறம் பல பாவங்களில் இருக்குது. கோபம், வரி பண்ணுறது, அதுவும் பாவம் தான் தெரியுமா? உட்காந்து வரி பண்ணுறது. இந்த வரியிலேருந்து எனக்கு வெளியே வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜீசஸோடு நான் யுனைட்டடாக இருக்கிறத நீங்கள் தியானம் பண்ணணும்.
உட்காந்து தியானம் பண்ணணும். அது பண்ண 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 வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் வரும். வாழ்க்கையில் வந்து வெற்றி வரும். வெற்றி வந்து எஃபர்ட்லெஸ். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் எஃபர்ட்லெஸ், பெயின்லெஸ், பாசிட்டிவ் அண்ட் பெர்மனெண்ட். நம்ம மறுரூபம் வந்து முயற்சி போட்டு ஐயோ கஷ்டப்பட்டு இல்லை, கஷ்டப்பட்டதே கிடையாது. இட்ஸ் எஃபர்ட்லெஸ் அண்ட் பெயின்லெஸ். ஆனால் ஒரே ஒரு இடம் தான் நம்ம வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? நம்ம இருதயத்தை வந்து பர்சுவேட் பண்ணணும். வி ஹாவ் டு ஒர்க் ஆன் த ஹார்ட் டு மேக் இட் ரியல் த்ரூ மெடிடேஷன். அது ரொம்ப முக்கியம். இங்கே அந்த கான்செப்ட் தான் போன வாரம் பேசினேன் இல்லைங்களா? இன்னும் சுய பேச்சு. சங்கீதக்காரர் பாருங்கள், நிறைய இடத்துல அவர் சங்கீதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் செல்ஃப் டாக். நிறையா சங்கீதம் வந்து அவர்கிட்ட பேசுகிறது. இந்த சங்கீதம் இருக்கு இல்லைங்களா? சங்கீதம் 103, பிளஸ் த லார்ட் ஓ மை சோல், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் யார்கிட்ட பேசுகிறாரு? அவர்கிட்டயே பேசிக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமம். அவரே செல்ஃப் டாக் பண்ணிக்கிறார். ஏன்னா அவர் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது எப்படி நல்லா கவனிங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு கஷ்டத்தில் போகிறோம், நம்ம எப்படியாவது ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட வந்து ஒரு ஆன்சர் ஆகும்னு நினைக்கிறோம்ல. அந்த கான்செப்டே நம்ம தப்பு. அது வந்து கரெக்ட் கிடையாது. ஏன்னா கர்த்தருக்கு ஒரு நாமம் இருக்குது, ஜெகோவா ஜெயரா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. யெகோவா ஈரேன்னு ஒரு பாட்டு கூட நம்ம பாடணும். அந்த ஜெயராக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுவார் இடம். ஆக்சுவலாக கர்த்தர் அதுக்கு ஆக்சுவலாக மீனிங் இந்த லார்ட் ஹூ சீஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ். தேவன் கண்டு ப்ரொவைட் பண்ணுறாரு. த லார்ட் ஹூ சீஸ் அண்ட் ப்ரொவைட், அதான் அதுக்கு அர்த்தம். த லார்ட் ஹூ சீஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ், அது ஹீப்ரூவில் அது அர்த்தம். ஜெகோவா பாருங்கள், நம்ம பிரச்சனை போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு சொல்யூஷன் அவர் கொடுத்துருவார். அந்த அந்த ஏப்ரஹாம்கிட்ட கூப்பிட்டு போகிறார் இல்லைங்களா? ஏப்ரஹாம் மேலே கூப்பிட்டு போய் சொல்கிறார். அங்கே அவனுக்கு என்ன அங்கே என்ன ட்ரைனிங் நடக்குது? ஏப்ரஹாமுக்கு என்ன ட்ரைனிங் நடக்குதுன்னா, ஏப்ரஹாம் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏப்ரஹாம் புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? என் ஜெகோவா நான் போகிறதுக்கு முன்னாலே ப்ரொவிஷனை கொடுத்துட்டாரு. அங்கே ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடை கட் பண்ண சொல்கிறார். அவரை கொலை பண்ணுறது, சன்னை கட் பண்ணுறது கர்த்தருடைய நோக்கமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அப்படி ஒரு லெசன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன் சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அவனுடைய விசுவாச செயல் வந்து உலகத்தை ரட்சிக்க போகுது. நல்லா கவனிங்க. அவனுடைய விசுவாசம் வந்து உலகத்தை ரட்சிக்க போகுது. எப்படி ரட்சிக்க போகுது? இயேசுவை அந்த லைன்லேருந்து கொண்டு வர போகிறாரு. ஜீசஸை கொண்டு வர போகிறாரு. ஏப்ரஹாமுடைய சந்ததியில் இயேசு வர போகிறாரு. அந்த இயேசு உலகத்தையே ரட்சிக்க போகிறாரு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு 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 செயலை செய்யணும்னா ஒரு மனுஷனுடைய இருதயம் அவருக்கு தேவைப்படுது. அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும்? தேவனை பற்றி கொள்கிற ஒரு இருதயமாக இருக்கணும். தேவன் பார்க்குற மாதிரி பார்க்குற ஒரு இருதயமாக இருக்கணும். அந்த லெசனை தான் அந்த மலை மேலே கற்றுக் கொடுக்குறாரு அவருக்கு. அவர் என்ன கற்றுக்கிட்டார்னா, ஜெகோவா ஜெயரானா த லார்ட் ஹூ சீஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ்ன்னு அர்த்தம். சிலுவையில் இயேசு செத்தார் இல்லைங்களா? அது எப்போ நடந்துச்சு? உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியார். அப்போது ஆண்டவர் நம்மளுடைய எல்லா சுச்சுவேஷனையும் பார்த்துட்டு முதலே சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணிடுறாரு. அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். கிரியேஷனே கிராஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலாக ஒரு இன்னவே வி கேன் சே தட். ஏன்னா அவர் முதலாவது உலகம் தோற்றத்துக்கு முன்னாலேயே சிலுவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா, அப்போது கடவுளுடைய தியானத்தில் கடவுளுடைய இமேஜினேஷனில் இந்த ஃபஸ்ட்டு தாட் வந்து கிராஸ் தான் வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கிருந்து தான் எல்லாமே கிரியேஷனே அங்கிருந்து ஆரம்பிக்குது. சொல்யூஷன் கேம் ஃபஸ்ட் பிஃபோர் த ப்ராப்ளம் எவர் கேம். அதான் ஜெகோவா ஜெயரா. அப்போ ஃபெய்த்ன்றது வந்து, விசுவாசம்ன்றது வந்து கடவுள் கை அப்படியே முறுக்கி நம்ம பக்கமாக இழுக்கிறது கிடையாது. கடவுள் கை என் பக்கம் தான் இருக்குது. ஏற்கனவே அவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நான் போகிற பாதையை அறிந்திருக்கிறார். எல்லாமே அறிந்திருக்கிறாரு. நான் அவரை போய் கெஞ்ச தேவையில்லை. ஐயோ ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க, எங்கே வாங்க என்னோட இருங்க, என்னோட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். இந்த பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடியே ஆன்சர் அவர் சால்வ் பண்ணுறார். என் வாழ்க்கையில் நான் இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சது திருப்பி கண்டுபிடிச்சது தான். நிறைய டைமில் என்னோடய ஃபைனான்ஷியல்ஸை மீட் பண்ண முடியாது. அப்போ நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, இந்த நீடு இருக்குது, ஆனால் இதுக்கு சொல்யூஷன் வந்து ஏற்கனவே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. அதான் கடவுளோட ட்ராக் ரெக்கார்ட். சரி, ஒருத்தரை வந்து எப்போ நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம், ஒருத்தரை எப்போ நம்ம வந்து அவர் மேலே நம்ம ட்ரஸ்ட் வைப்போம். ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தன் வந்து எல்லா வேலையும் எந்த வேலை கொடுத்தாலும் அது யூஸ்லெஸ்ஸாக செய்யறதுக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா? முக்கியமான வேலை கொடுப்பீங்களா? அவன்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. ஐயா இவன்ட்டு கொடுத்தா அவன் நாசமாக பண்ணுவான். அன்றைக்கி அது கொடுத்தேன், போன வருஷம் அது கொடுத்தேன், அதுக்கு இன்னும் இது கொடுத்தேன், என் பக்கத்து வீட்டுக்கார் இந்த வேலை கொடுத்தாரு, எந்த வேலையும் சரியாகவே செய்யலாம். அவங்க பேட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அவனை ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் ஒருத்தன் வந்து எல்லா வேலையும் கொடுக்குற வேலையெல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறான். ஒரு வேலையை செய்தால் நல்லா செய்து முடிகிறாரு.
அதை செய்து முடியலாம் கூட அதுக்கு அதை நம்மகிட்ட சொல்லிடுறாரு, அதோடைய பிரச்சனையை நமக்கு சொல்கிறாரு. அப்படின்னும் போது அவருக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இந்த ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்ம கடவுள்கிட்ட வந்த உடனே நம்ம ஹார்ட் அப்படியே ஃபுல்லாக அவரை ட்ரஸ்ட் பண்ணிடாது. ஏன்னா நமக்கு யாருன்னே தெரியாது அந்த கடவுள். இன்னும் இப்போ தான் நம்ம மெதுவாக அவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்ம அதை வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் விசுவாசத்தில் நான் வளரணும் அப்படின்னா கர்த்தருடைய ட்ராக் ரெக்கார்டை நான் திருப்பி ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். என் ஹார்ட்டில் வந்து கர்த்தருடைய ட்ராக் ரெக்கார்டு, அவர் நல்லவர், அவர் பாருங்கள் இந்த சுச்சுவேஷனில் இப்படி ப்ரொவைட் பண்ணார். பைபிள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் முன்னாலேயே ஆன்சர் கொடுத்துருவார் ஆண்டவர். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆன்சர் ரெடியாக இருக்கும். அதை நான் கண்டுபிடிக்கும் போது அப்போது என்னுடைய ஹார்ட்டில் வந்து ரொம்ப சமாதானம் வர ஆரம்பிச்சிது. ஒரு பிரச்சனை வரும்போது நான் சொல்லுவேன் ஆண்டுகிட்ட, இதுக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக போய் படுத்துடுவேன், தூங்கிடுவேன். அது டென்ஷன் அப்படியே வரும்போது நான் யோசிப்பேன், ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்து படிப்பேன், பைபிளில் ஏதாவது ஒரு ஸ்டோரி எடுத்து படிப்பேன். படிக்கும்போது அதிலிருந்து நமக்கு என்ன வரும், அவருடைய ட்ராக் ரெக்கார்டு, அதில் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு நமக்கு தெரிய வரும். கர்த்தருடைய வழிகள் அதில் இருக்குது. எல்லா ஸ்டோரியும் கர்த்தருடைய வழிகளை நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ எப்படி நம்மளை ஃபெய்த்தில் உறுதிப்படுத்துறது அப்படின்னா, த லிவிங் வேர்டு, கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டேன், கிறிஸ்துவோடைய ட்ராக் ரெக்கார்டை நம்ம ஹார்ட்டில் நம்ம அலைவாக வச்சுருந்தோம்னா நம்ம வந்து விசுவாசத்தில் நம்ம அதிகமாக வளரும். அதே கான்செப்டில் பாருங்கள், நம்ம இருதயத்தை இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம், இருதயத்தின் காரியங்கள்ன்ற கான்செப்டை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இருதயம் தாங்க, நம்ம இருதயம் தான். வி லிவ், இது நான் எப்படி சொல்கிறேன், ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறேன், த லைஃப் தட் வி லிவ் அவுட் சைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி இன்சைட் யுவர் ஹார்ட். நல்லா கவனிங்க. இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ மற்றவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது அவங்களுடைய ஹார்ட்டும் இதில் இன்வால்வ் இருக்குது. அதனால் நான் எல்லாருடைய ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் என்னுடைய ஹார்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா என் ஹார்ட்டுக்குள்ளே என்ன போகுது என்ன போகலை அப்படின்றத நான் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், கர்த்தர்கால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் வந்து பைபிளில் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்லேயும் நியூ டெஸ்டிமெண்ட்லேயும் ஒரு கான்செப்ட். இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த சத்தியத்தை சொல்லிட்டு வரோம். அதான் நம்ம இருதயத்தில் என்ன விடுறோம், எதை நம்ம உள்ளே போகுது. நல்லா கவனிங்க. இதெல்லாம் இன்றைக்கி லாஸ்ட் செஷன்னால சும்மா அப்படியே ஒரு ஓவர் ஆர்ச்சிங் ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றது. ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு எஸ்டோனியான்ற ஒரு நாடு இருக்குது, இதுக்கிட்ட ரஷ்யா கிட்ட இருக்குது. அங்கே நான் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் சொன்னார், பிரதர் இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு சிஸ்டர் இங்கே இருக்கிறாங்க, 6வது மாடியில் மேலே இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. நான் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போனால் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 65 வயசு இருக்கும். அவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சது எனக்கு, அவங்களுக்கு வந்து டீமன் பொசஸ்டாக இருக்கிறாங்க. கண்ணெல்லாம் அப்படியே கிளேஸ்டாக இருந்துச்சு. அது தெரியும், அது டீமன் பொசஸ்ட் இருக்கும்போதே தெரியும். ஒருத்தர் மேலே டீமன் அப்படியே வரும்போது அவன் ஃபேஷியல்லே தெரிஞ்சிடும். அப்போ நான் அவங்கள பார்த்த உடனே ஓகே, உள்ளே வந்து பேய் ஒன்று உட்காந்துருக்குது அப்படின்னா, அவங்க ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. இதில் வேறு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு அந்த எஸ்டோனியன் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அது வேறு பேரியர். அப்போது டிரான்ஸ்லேட்டர், அப்போ இந்த பிரதர் வந்தார்ல, அவருக்கு டிரான்ஸ்லேஷன் தெரியும், அவர் இங்கிலீஷ் ரெண்டும் பேசுவார். ஸோ இவங்க மினிஸ்ட்ரி பண்ணுங்க அப்படின்னா, அப்போது நான் அப்படியே ஆண்டவர்கிட்ட யோசித்தேன், ஆண்டவரே இது இவங்களை எப்படி இதை வந்து நம்ம மினிஸ்டர் பண்ணுறது அப்படின்னும்போது, அப்போது எனக்கு ஒரு வேர்ட் ஆஃப் நாலேஜ் கிடச்சிது. இவங்க ரொம்ப டிவி பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு வேர்ட் ஆஃப் நாலேஜ் கிடச்சிது. அதுதான் எனக்கு அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ், டிவி பார்க்குறாங்க ரொம்ப அப்படின்னு. அப்போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் அவங்க வீட்டில் நிறைய செடி வச்சுருந்தாங்க, உள்ள இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம். சும்மா ஒரு தொட்டி எடுத்து வச்சுக்கங்க பக்கத்தில் வச்சு, நீங்கள் பாருங்கள் இந்த செடி அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள், ஏன் இந்த செடி வளருது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, அதை வெயிலில் வைக்கிறீங்க, அது வளருது. சொன்னால் இதுதாங்க நம்ம ஹார்ட்டு, நம்ம இருதயம் இது மாதிரி தான். இது உள்ளே என்ன போதோ அதுதான் வந்து நமக்கு வெளியே வரும் அப்படின்னு. அவங்க பேயை பற்றி பேசலை, பேயை ஓட்டலை, அவங்க டிப்ரெஷனை பற்றி பேசலை. அவங்ககிட்ட வந்து ஆண்டவர் எனக்கு வந்து இந்த பேரபிள் ஆஃப் த சோவருடைய கான்செப்டில் போன வாரம் ஒரு சிஸ்டர் கேட்ட மாதிரி டீப்பாக போகல, சூப்பர்ஃபிஷியலாக சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 months டிவியை ஸ்டாப் பண்ணுங்கள், பார்க்குறத ஸ்டாப் பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கூட கை வைக்கல, சும்மா ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி எங்கள் பாஸ்டர் சொன்னார், நீ போ எஸ்டோனியாவுக்கு போ, உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது எல்லாருக்கும், நீ அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுக்கிற, நீ போ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். திரும்பி போனால் அந்த சிஸ்டர் வந்து அவங்க மூஞ்சில் லைட் வருது, அப்படியே ஜாய்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு என்னை பார்த்துன்னு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க, அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஏதோ சொல்கிறாங்க, எஸ்டோனியாவில் ஏதோ சந்தோஷத்தில் ஏதோ சொல்கிறாங்க. எனக்கு பேனுக்கு இது ஒன்றும் தெரியல, ஏன்னா அவங்க ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் கேட்டேன் நான், பிரதர் அங்கே இருந்தார், என்னாச்சுன்னா, பிரதர் நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் டைம் வந்தீங்க பிரதர். ஆமாம் ஞாபகம் இருக்குது, இவங்களா அதுன்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோ அவங்க டிப்ரெஷன் எல்லாம் போயிடுச்சு. என்ன ஒன்றும் இல்லை பிரதர், அவங்க ஒரு வாரம் டிவியை ஸ்டாப் பண்ணாங்க, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. அதுதான் பாருங்கள் சீக்ரெட்டு. நம்ம வாழ்க்கையில் நிறைய டைமில் நம்ம ஹார்ட் வந்து நம்ம எல்லா காவலுடனே கூட இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறாங்களா, நம்ம அது இந்த நாலேஜ் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. நமக்கு அறியாமையில் என்ன பண்ணிட்டோம், டிஃபால்ட் மோடில் ஓட்டுட்டோம். சரி, நம்ம பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்களா, சின் ட்ரிவன் வேர்ல்டு. அதனால் ஆக்டிவாக நம்ம இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா, எஃபர்ட் எடுத்து நம்ம இருதயத்தை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா, நல்ல வித்துக்கள் வந்து விழாது. நல்ல வித்துக்கள் வந்து விழாது. எங்கேயாவது நீங்கள் போயிருக்கீங்களே, நம்ம சென்னையிலலாம் பார்த்துருப்பீங்க, எம்டி கிரவுண்ட் இருக்கும். எம்டி கிரவுண்டில் என்ன இருக்குது, என்ன வளருது, அழகாக ரோஜாப்பூ, அழகாக மாம்பழ செடி, ஃப்ரூட்ஸ் அப்படியே வளருது. ஒரு எம்டியில் இப்போ ரெண்டு வீடுக்கு நடுவில் சில டைம்ஸ் ஒரு பிளாட் இருக்கும், எம்டி பிளாட் இருக்கும். அந்த பிளாட் எப்படி இருக்கும், எல்லா குப்பை பாட்டிலோடு பக்கத்து வீட்டு குப்பையை கொட்டுவாங்க, எல்லாம் நாசமாக கிடக்கும். நாய் அங்கே போய் இதாக மேய்ஞ்சிட்டு வரும். எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே குப்பையாக இருக்கும். அழகாக ரோஸு, அழகாக மல்லிப்பூ அப்படியா இருக்கும், அப்படி இருக்காது, எல்லாம் நாசமாக இருக்கும். அப்போது இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போனால் அவங்க ஒரு அழகான ஒரு பூங்கா இருக்குது, அங்கே போனால் அழகான இப்போ பொட்டானிக்கல் கார்டன், ஊட்டியிலலாம் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளவர்ஸ்லாம். ஏன் அங்கே ஃப்ளவர் இருக்குது, ஏன் அங்கே அழகாக இருக்குதுன்னா, ஒரு கார்டனர் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஒரு தோட்டக்காரர் அங்கே வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். தண்ணி ஊற்றுறாரு, அதில் முள் எடுக்கிறாரு, அதை நோண்டுறாரு, அப்போ பண்ணுறாரு, அப்போ தான் அழகாக இருக்கும். இதுதான் பாருங்கள், இதுதான் நம்ம ஹார்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அறிவு நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், கடவுள் வந்து ஏதாவது என் மேலே குதிச்சு டான்ஸ் ஆடணும்னு நினச்சிட்டுக்கிறோம். நான் என்ன கண்டுபிடிச்சேன், கடவுள் ஒரு டான்ஸுமே ஆட தேவையில்லை, எல்லா ஜீவனும் மரணமும் எனக்கு முன்னாடி வச்சிட்டாரு. நான் ஜீவனை தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். நான் ஜீவனை தேர்ந்தெடுத்துக்கொள்ளனா, இஃப் ஐ டு நாட் சூஸ் லைஃப், ஐ ஹவ் சோசன் டெத். இதுதான் சீக்ரெட்டு. நம்ம நினச்சிக்கிறோம் நியூட்ரல் கிரவுண்டு கிடையாது, நடுவில் நிற்கிறேன், சரி கொஞ்ச நாளைக்கு எதுவுமே சூஸ் பண்ணாமல் இருக்கலாம், அப்படி கான்செப்டே கிடையாது. இதை நான் சூஸ் பண்ணலாம், இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இதை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா, லைஃப்பை சூஸ் பண்ணிட்டேன்னா நான் டெத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதுதான் இதில் சீக்ரெட். இந்த இருதயத்தை கான்செப்டை கண்டுபிடிச்சதுலேருந்து ஃபெய்த் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக மாறிடும். ஃபெய்த் வந்து ஐயோ ஓகே, ஒரு பிரச்சனை வருது, ஒரு சிச்சுவேஷன் வருது, கர்த்தர் இதை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா, சந்திப்பார். ஏன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்ட். இந்த ட்ராக் ரெக்கார்ட் எப்படி தெரியுது, ஸ்டோரிஸ், பைபிள் இருக்கிற எல்லா ஸ்டோரிஸும் இட் ஷோஸ் த ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் காட். நல்லா கவனிங்க, ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் காட். எங்கேயாவது யாராவது கைவிட்டுக்கிறாரா ஆண்டவர், இல்லை. அப்போ இந்த ஸ்டோரிஸை ரிவ்யூ பண்ண வாழ்க்கையில் படித்து தியானம் பண்ண அது என் ஹார்ட்டில் என்ன அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும், கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல்னஸே என் ஹார்ட்டில் எஸ்டாப்ளிஷ். அவர் மாறாதவர் அவர். அப்போ ட்ராக் ரெக்கார்டு எஸ்டாப்ளிஷ் ஆனால் என் ஹார்ட்டில் என்ன வந்துடும், ஃபெய்த் வந்துடும். ஏன்னா ஐம் கனெக்டிங் வித் லிவிங் வேர்டு. இப்போ நான் கிரைஸ்டோடு நான் ஏற்கனவே கனெக்ட் ஆகிட்டேங்க ஸ்பிரிட்டில். இப்போ அது என் ஆத்துமாவில் நான் ருசிக்க பார்க்குறேன். எப்படி ருசிக்க பார்க்குறேன், என் கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, கர்த்தருடைய வசனத்தை கேட்குறேன், கர்த்தருடைய போதனைகளை, நல்ல போதனைகளை கேட்குறேன், பைபிளை படிக்கிறேன், தியானம் பண்ணுறேன், யோசிக்கிறேன். அப்போது ஹார்ட்டில் அது ரியல் ஆகுது. அதான் பாருங்கள், இதுதான் சீக்ரெட்டுங்க. இதுதான் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம இதை தான் பார்த்தோம். இந்த கான்செப்ட் தான் நான் பல விதமாக சொல்லியிருக்கேன். கிராஸே வந்து இங்கே தான் கொண்டு விடுது நம்மளை. சிலுவையின் வெற்றி வந்து கடைசியில் என்னென்னா, இட் கிவ்ஸ் அஸ் தி அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு ஒரு புரிதலை கொண்டு வருது. என்ன புரிதலை கொண்டு வருது, என் இருதயத்தை என்னால் இப்போ காத்துக்கொள்ள முடியும், எல்லா வாக்கு தத்துவத்துக்கும் நான் இப்போ சுதந்திரவாதி ஆகிட்டேன். ஐ கேன் வாக் இன் டு எனி ப்ராமிஸ் எடுத்து என் ஹார்ட்டில் நான் அதை ரியல் ஆக்கலாம் த்ரூ மெடிடேஷன். இதை நான் கண்டுபிடிக்கும் போது என் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிடுச்சு. ஐயோ என்ன பண்ண போகிறோம், ஐயோ அப்படின்னு இல்லாமல்
அதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் எல்லாம் செய்வாருன்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஃபைனான்ஷியல் நீடாக இருக்கட்டும், பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் வாழலாம். நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம். ஏன் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம்? தேவராஜ்யத்தில் வந்து நம்ம உள்ளே போயிடலாம். தேவராஜ்யத்தில் வந்து நமக்கு அலைவாக மாறிடுச்சுன்னா அவருடைய ரிசோர்ஸஸ், அவருடைய ப்ரொவிஷனுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிடுவோம். அப்போ அவர் எல்லாருமே நம்ம பார்த்துப்பார். அப்போ நம்ம எப்படி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? உங்களுக்கு ஒரு 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 பேசேஜ் கொடுக்குறேன். நீங்கள் இதை போய் நீங்கள் அப்புறமா பொறுமையாக படிங்க. ரொம்ப சூப்பர் பேசேஜ் ஒன்று இருக்குது ப்ராவர்ப்ஸில். அங்கே சொல்கிறாரு பாருங்கள், ப்ராவர்ப்ஸ் 24 24 30 பாருங்கள். ஐ வெண்ட் பை த ஃபீல்ட் ஆஃப் த லேசி மேன். ஒரு சோம்பேறியோடைய லேண்டு, ஃபீல்டு என்னது, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு, அறுவடை செய்கிற ஒரு லேண்டு. ஒரு லேசி மேன் சோம்பேறியோடைய லேண்டு பக்கமாக போனேன் அப்படின்றாரு. ஐ வெண்ட் பை த ஃபீல்ட் ஆஃப் த லேசி மேன் அண்ட் பை த வினியர்ட் ஆஃப் த மேன் டிவைட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். திராட்சை செடி இருக்குதுல்ல, வினியர்ட்னது இந்த வைன் திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் பக்கமாக போனேன். யாருடைய திராட்சை தோட்டம்? அ மேன் டிவைட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டம் பக்கமாக போனேன். ஒரு சோம்பேறியோடைய வயல்வெளியாக போனேன் அப்படின்றாரு. அங்கே போனால் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தாராம். அண்ட் தேர் இட் வாஸ் 31. அங்கே என்ன இருந்துச்சான்? ஆல் ஓவர் குரோன் வித் தான்ஸ். எல்லாம் முள் செடி வளர்ந்து கிடந்துச்சான். இட்ஸ் சர்ஃபேஸ் வாஸ் கவர்டு வித் நெட்டில்ஸ். நெட்டில்ன்றது அந்த நெட்டில்ன்றது வந்து ஒரு ஒரு வீடு மாதிரி. அந்த இலையில வந்து நிறைய முள் இருக்கும். அது தொட்டால், அது கையில் பட்டால் அப்படியே நம்ம அப்படியே நமைக்கும் போட்டு. சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சோம்பேறியுடைய லேண்டு பக்கமாக போனேன். ஒரு வினியார்டு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு மனுஷனுடைய வினியார்டு பக்கமாக திராட்சை தோட்டடியாக போனேன். அங்கே போனால் என்ன இருந்துச்சான்? ஆல் ஓவர் குரோன்றார். ஓவர் குரோன், எல்லாத்துலையும் முள் செடி வளர்ந்து கிடக்குது. அப்புறம் என்னது, நெட்டில்ஸ் வளர்ந்து கிடக்குது. அப்புறம் சொல்கிறது, ஸ்டோன் வால் வாஸ் ப்ரோக்கன் டவுன். அதோடைய ஸ்டோன் வால், கல் வேலி உடஞ்சி கிடக்குது. சூப்பராக சொல்கிறது பாருங்களேன். அப்புறம் சொல்கிறாரு, when I saw it 32, I considered it well. அதை நான் பார்த்து யோசித்தேன், அப்சர்வ் பண்ணேன்றார். சரி, நம்ம வாழ்க்கையில் யூ ஷுட் பிகம் அப்சர்வர்ஸ். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு ஒரு டிப்ரெஷன் இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு இது இருக்குன்னா கண்டெம் பண்ண தேவையில்லை. வித்தவுட் காண்டம்னேஷன். உங்களே ஐயோ நான் தான் வேஸ்ட்டு, நான் தான் குப்பை, அப்படியே அந்த ரிலீஜியஸ் மைண்ட்லேருந்து வந்துட்டு, சரி என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குன்னா ஓகே, இதுக்கு பின்னால் ஒரு வித்து இருக்குது, இதுக்கு பின்னால் ஒரு ரூட் இருக்குது. அதை அப்சர்வ் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இது நிறைய தடவை பேசியிருக்கேன். தமிழ்கிட்ட பேசினதால இங்கிலீஷ் மீட்டிங்கில் அப்சர்வர்ஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்ம லைஃப்பில் பண கஷ்டம், எப்போ பார்த்தாலும் கஷ்டம், எதை பார்த்தாலும் கஷ்டம், அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வேலை செய்ய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்து எதைத்தாலும் ஒரு வீட்டில் சமாதானம் இல்லை அப்படின்னா we can actually observe. ஓகே, இது ஏன் நடக்குது? நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இது பேய் அட்டாக்கு, இது வந்து பூர்வீக சாபம், எல்லாம் இருக்குதுங்க. பூர்வீக சாபம் இருக்குது, பேய் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் அந்தந்த பொசிஷனில் இருந்துட்டு போகுது. ஆனால் இதில் என்னென்னா, என்னுடைய இருதயத்தில் என்ன வளருதுன்றதான் கான்செப்டிங்க. அதுதான் என் இருதயத்தில் ஏதோ ஒன்று உள்ளே போய் வளர்ந்து, செடியாக வளர்ந்து, அது என் ரிலேஷன்ஷிப்பை நாஸ்தி பண்ணுது, என் ஃபினான்ஷியல் இதை நாஸ்தி பண்ணுது. பாருங்கள், என்னுடைய ஹார்ட் வந்து அவருடைய வார்த்தை மேலே ட்ரஸ்ட் இல்லை, பேங்க் பேலன்ஸ் மேலே ட்ரஸ்ட்டாக வச்சுக்கிறேன், இல்லைனா வேறு எதையாவது செக்யூரிட்டி வச்சுக்கிறேன். எங்கேயோ ஹார்ட் வந்து மக்காரில் லைஃப் ஃப்ளோ ஆக மாட்டேங்குது, டெத்து தான் ஃப்ளோ ஆகுதுன்னா எங்கேயோ டெத்தில் போய் சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஹார்ட். இங்கே சொல்கிறது பாருங்களேன் 32. when I saw it, I considered it well. அப்சர்வ் பண்ணேன், நல்லா நான் யோசித்தேன். I considered it well-னா நல்லா உட்காந்து அதை தியானம் பண்ண யோசித்தேன். அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, I looked on it. நான் அதை பார்த்து I looked on it and I received instruction-ன்றார். ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் அவர் ஹார்ட்டில். நான் பார்த்தேன், என் வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணேன், இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்றார். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஞானம் பாருங்கள், என்ன ஒரு சிம்பிள். இதோட சிம்பிள் எதுங்க? பைபிள் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பெண்டகாஸ்டல்ஸ் தாங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டாக ஆக்கி விட்டுறோம். ஐயோ ஸ்பிரிட்டு, ஐயோ அது டீமன், அதுன்ற எல்லா டீமனுமே என் ஹார்ட்டில் நான் எப்படி என்னை பார்க்குறேன், அதுதான் உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க. அதான் நான் போன செஷனுக்கு முந்தின செஷத்தில்
எந்த மாதிரி படத்தை நம்ம வரைகிறோம் ஹார்ட்டில், அப்புறம் எப்படி நம்ம சுய பேச்சு இருக்குது, போன வாரம் பேசணும், செல்ஃப் டாக்கு, இதை வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் எல்லா எஃபர்ட்டும் எடுத்தாகணும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. அதில் வந்து ஐ கேனாட் லூஸ் காட். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லம்மா, இன்றைக்கி போய் நான் உலகத்தை உள்ளே ஓடுறோமானா, நல்லா கவனிங்க. ஹார்ட் வந்து ஒரு ஃபர்டைல் கிரவுண்டு, ஃபர்டைல் சாயில். எந்த வித்து உள்ளே விழுந்துச்சுன்னா வளர்ந்து ஃப்ரூட் வந்துடும். ஒரு வளமான ஒரு பூமி ஹார்ட். அதில் வித்தை போட்டிங்கன்னா எது வித்து? எவ்ரி இன்ஃபர்மேஷன் தட் யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு. எல்லா இன்ஃபர்மேஷன் என்னது? செய்திகள். எல்லா செய்திகளும் விச் யூ எக்ஸ்போஸ், நீங்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. யாராவது உங்களுக்கு காலையிலேருந்து கழுத்தை பிடிச்சி இன்றைக்கி நீ ஜெயா டிவி பார்த்து தான் ஆகணும், இன்றைக்கி 2 மணி நேரம் சன் டிவி பார்க்கணும் அப்படின்னு யாருமே உங்கள் கழுத்து மேலே ஏறி நிற்கிறது கிடையாது. நம்ம தான் வி எக்ஸ்போஸ் அவர் செல்ஸ். இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் யூ பிகம் எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். நான்லாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். இப்போ ஒரு நியூஸ் படிக்கிறேன், எல்லாம் ஒரு காரியத்துக்கு நான் போகிறேன், ஒரு இதை பார்க்குறேன் அப்படின்னா நான் உடனே யோசிப்பேன், இது நான் பார்க்கறதுனால இது எனக்கு ஹார்ட்டில் டேமேஜ் வருமானு யோசிப்பேன். இதோட ஃப்ரூட் எப்படி இருக்கும்னு யோசிப்பேன். இதோட ஃப்ரூட்டு சரி கிடையாது. இதோட ஃப்ரூட்டு நல்லா கவனிங்க. இந்த செடி நம்ம கார்டனில் வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த செடியை நம்ம கார்டனில் வச்சா எல்லா செடியும் இது கெடுத்துடும். சில செடிங்க இருக்குது பாருங்க, அப்படியே காட்டு தீ மாதிரி அப்படியே வளரும், எல்லா இடத்துலையும் வளர்ந்து எல்லாத்தையும் சோக் பண்ணிடும். இப்போ யூகேல கூட ஒரு ஜப்பான்லேருந்து ஒரு வீடு வந்திருக்குதான். அந்த வீடு எல்லோரும் கவர்மெண்ட்டே வந்து எஃபர்ட் எடுத்து அதை அழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அதை வளர விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணிவிடுமா, மற்ற செடி ஃப்ளவரிங் பிளான்ட்டு யூகேல சூப்பராக இருக்கும், கார்டன்ஸ் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லாகிறான். ஒரு செடியே அவ்வளோ கேர்ஃபுல்லாகிறான். இப்போ நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பிளேனில் போனால் அவன் பழம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துன்னு போட மாட்டான். ஏன்னா அதில் ஒரு பூச்சி இருக்கும், அது வந்துச்சுன்னா எங்களுடைய ஹார்வெஸ்ட்டே அழிச்சிரும். அதனால் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எதுவுமே ஏன் பண்ணுறான்? ஒரு காட் பண்ணுறான். அவனுடைய இருதயத்தை காட் பண்ணுறான், அவனுடைய லேண்டை காட் பண்ணுறான். நம்ம இருதயத்தை காட் பண்ணணும். இந்த நாலேஜ் வந்து நல்லா கவனிங்க. பிரதர் ஒரே டிப்ரெஷன், பிரதர் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹஸ்பண்ட் சரியில்லை பிரதர், எனக்கு அது இல்லை பிரதர், எனக்கு பிரச்சனை பிரதர், எனக்கு காசு பிரச்சனை பிரதர், எல்லா பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்ரெட்டு தான். என் ஹார்ட்டில் நான் இன்னும் அவரோடு கூட இணைக்கப்பட்டதை இன்னும் நான் நல்லா கவனிங்க. நல்ல வித்து என்னது? வாட் இஸ் அ குட் சீட்? ஐ வில் கிவ் யூ ஒன் மேஜர் சீட். கிரைஸ்ட் இன் மீ. எனக்குள் இருக்கும் கிறிஸ்து தான் நல்ல வித்து. அவர் தான் நான் பலவிதமாக கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த பேசேஜ் படிக்கிறான்ல, இதில் கூட கிரைஸ்ட் தான் வெளியே வராது. நமக்கு கிரைஸ்ட் தான் இருக்குது. அதில் கிரைஸ்ட் தான் அந்த நல்ல வித்து. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது நமக்கு. அவர் சாதாரண நல்லா கவனிங்க. நீங்களே வாக்கிங் போங்க, சென்னையில் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா அப்படியே வாக்கிங் போனீங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்கும் பாருங்கள். அங்கே பாட்டிலோடு நாய் எல்லாம் மேய்ஞ்சிட்டு கிடக்கும், எல்லாம் குப்பையாக இருக்கும். அப்படியே நின்று பாருங்கள், உட்காந்து பாருங்கள், அப்படியே நின்று பாருங்கள், அதை என்னெல்லாம் அங்கே நடக்குதுன்னு பாருங்கள். அதை பார்த்து உங்கள் ஹார்ட்டோட ரிலேட் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ குப்பை இருக்குது, ஏன் இவ்வளோ நாற்று அடிக்குது? ஏன்னா எல்லோரும் கொண்டு வந்து போட்டுனே இருக்கிறாங்க நாற்றத்தை. நம்ம ஹார்ட்டும் அதே தான். ஏன் என் வாழ்க்கை இவ்வளோ நாற்று அடிக்குதுன்னா, நம்ம அப்படியே அவுத்து விட்ட கழுத மாதிரி திறந்து விட்டோம் ஹார்ட்டை. அவன் உள்ளது கொட்டி நிற்கிறான். பிசாசு என்ன பண்ணுறான்? அங்கே தான் பிசாசு வரான். பிசாசு என்ன பண்ணுறான்? நியூஸ் மீடியா அது மூலமாக என்டர்டெயின்மெண்ட் மூலமாக குப்பையை போட்டுனே இருக்கிறான் உள்ள. நமக்கு தெரியல, நம்ம இக்னரண்ட்டாக இருக்கோம். எப்படி என் வாழ்க்கை எப்படி மாறணும்? பிசாசு பாருங்கள், பிசாசோட போராடிட்டு இருக்கிறோம். ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டு. இங்கே தான் சொல்கிறாரு பாருங்களா, ஐ ரிசீவ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றாரு. அப்புறம் சொல்கிறாரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிச்சார். அதுலேருந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு? a little sleep, கொஞ்சம் தூக்கம், a little slumber, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், a little folding of the hands to rest, கொஞ்சம் கை கட்டு அப்படியே தூங்கலாம் அப்படின்னு அதான் சொல்கிறார். a little sleep, a little slumber, a little folding of the hands to the rest. So shall your poverty comes like a prowler and your need like an armed man. என் ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லைங்க, சும்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இந்த படம் பார்க்கலாங்க, ஒன்றும் இல்லைங்க, அதில் என்ன, அதில் ஒரு ரேப் சீன் இருக்குது, அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம விட்டுறோம் பாருங்கள் உள்ளே. அதில் கெட்ட வார்த்தை பேசுகிறான், பரவாயில்லைங்க, நல்ல மூவிங்க, அப்படியே பரவாயில்லைங்க, கொஞ்சம் ரிலாக்ஸுங்க அப்படின்ற பாருங்களேன். அங்கே தான் சொல்கிறாரு, நீ ரிலாக்ஸ் பண்ண. நானும் அதை பண்ணிக்கிறேன், நான் நிறைய விட்டேன் நான் உள்ளே. அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவரே
மதியீடுனா இருந்துக்கிறேனே, முட்டாளாக இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஞானம் இல்லாமல் போயிடுச்சு, இந்த ஞானம் இல்லாமல் போயிடுச்சு ஆண்டவரே, இந்த ஞானம் எனக்கு கொடுக்கப்படலையே. பாருங்கள், இதுதான் சிம்பிள், த சிம்பிளிசிட்டி ஆஃப் வாக்கிங் இன் விக்ட்ரி. இதை நம்ம இதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவர் சொல்கிறார், ரிலாக்ஸ் பண்ணலன்னா சோஷியல் உங்களுடைய தரித்திரம் உன் மேலே ப்ராப்ளம்னு என்னது, கடபாரத்தின்னு குத்து அப்படியே ப்ராப்ளம். இந்த ஏர்த் மூவர்ஸ் இருக்காங்க, ஏர்த் மூவர்ஸ்ன்றாங்கள்ல, அந்த பெரிய ஜேசிபி, இந்த இதெல்லாம் அந்த மாதிரி வருமா உங்கள் தரித்திரம், உங்கள் தரித்திரம் அப்படியே வருதான் உங்கள் மேலே வந்து, அண்ட் யுவர் நீட் லைக் அன் ஆர்ம்டு மேன். பாருங்களேன், நம்மளுடைய தேவைகள் வந்து சும்மா ஆர்ம்டு மேன் ஆனது, கத்தி கபடா எடுத்துட்டு வரான் தருமா, அப்படி வருதான். அவன் முன்னால் நம்மளால் நிற்கவே முடியாது, அவனை அடிச்சு போட்டு போயிடுவான். அது எங்கே நடந்துச்சு, நம்ம ஹார்ட்டில் நடந்துச்சுன்றாரு. என்ன பெரிய ரகசியங்க இது, இது எவ்வளோ பெரிய ரகசியம். இதை நம்ம வந்து அப்போது இதை நான் நல்ல வித்தாக மாற்றணும். நல்லா பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ஹார்ட்டில் நிறைய வித்தை விட்டோம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உள்ளே போய் எப்படியாவது வித்தை பிடுங்கணும்னா அப்படிலாம் பிடுங்க முடியாது. நிஜமாக ஃபிசிக்கலாக இருக்கிற லேண்டில் போய் வேணால் பிடுங்கலாம். ஃபிசிக்கலாக ஒரு லேண்ட் இருக்குது, அங்கே நிறைய கள்ளி செடி முள்ளு செடி வளர்ந்துருக்குன்னா அது ஒரு ஆளை விட்டு, இல்லைனா நம்மளே போய் கடை பறிச்சு குத்தி அந்த செடியை பிடிங்க, அது மாதிரி ஆசிட் ஊற்றலாம், ஏதாவது ஊற்றி ஏதாவது கொல்லலாம். ஹார்ட்டில் அப்படி பண்ண முடியாது. ஹார்ட்டில் உள்ளே போய் ஆசிட் ஊற்றுறேன்னா ஊற்ற முடியாது. நல்லா கவனிங்க. அதான் அப்போது பல இதில் ஹார்ட்டில் எப்படி பண்ணணும்னா, புதிய வித்தை வைக்கணும். கிறிஸ்து அந்த வித்து, நான் அவரோட கூட இணைக்கப்பட்டேன். அதே தியானம் பண்ண வாக்கு தத்தங்கள் நம்ம இருதயத்தில் உறுதியாகும். வாக்கு தத்தங்கள் அப்போது அதை பேச ஆரம்பிப்போம், அதை தியானம் பண்ண ஆரம்பிப்போம். அப்படியே பண்ண நம்மளுடைய சேஞ்சஸ். இன்னொரு சீக்ரெட் இருக்குது, இந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செஷனை முடிக்கிறேன். உங்கள் மணியை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது, ஏன்னா யுவர் மணி, உங்களுடைய காசு இருக்குல்ல, யுவர் ஹார்ட், உங்கள் காசும் ஹார்ட்டும் டைரக்ட்லி கனெக்டட். ஓகே, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் உட்காந்து நான் பயங்கரமாக இதை ரொம்ப யோசித்து பார்த்துருக்கேன், இது எப்படி இது கனெக்டட்னு. நீங்கள் செய்கிற எல்லாமே உங்கள் ஹார்ட்லேருந்து தான் வருது. ஓகே, அதோடைய எக்ஸ்சேஞ்ச் தான் மணி. கரெக்டுங்களா? நீங்கள் இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க, அதுக்கு படிச்சிங்க, அதுக்கு ட்ரைனிங் போனீங்க, பல ப்ராசஸில் போய் அந்த வேலை வாங்கினீங்க, அந்த வேலையிலேருந்து சம்பளம் கிடைக்கிது, அந்த சம்பளம் தான் காசு. அந்த காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்லேருந்து வந்துச்சு. ஆக்சுவலாக உங்கள் காசும் ஹார்ட்டும் கனெக்டட். நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது அகெயின் எனக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கர்த்தருடைய ஞானத்தில் சில காரியத்தை நான் அப்போயே கற்றுக்கிட்டேன். எப்படின்னா நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்னென்னா, நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது எப்படின்னா, நீங்கள் கூட காலேஜ் ஹாஸ்டல்லாம் இருந்திருக்கும் போது சீனியர்ஸ் வந்து அவங்க அடுத்த இயர் போவாங்கள்ல, செகண்ட் இயர் பசங்க தேர்ட் இயர் போவாங்க, தேர்ட் இயர் ஃபோர்த் இயர். இப்போ நம்ம செகண்ட் இயராக இருப்போம், ஃபஸ்ட் இயராக இருப்போம், செகண்ட் இயர் போவோம். செகண்ட் இயர் போகும்போது புக்ஸ் வாங்கணும். அப்போ இந்த செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் போகிறாங்களே, அவங்க பழைய புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. நல்லா புதுசாக இருந்தால் விற்றுருவாங்க, இல்லைனா கொஞ்சம் அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இந்த புக்கு வேணுமா, அனாட்டமி புக்கு வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் கூட காலேஜில் இன்ஜினியரிங்லாம் படிச்சிங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய பேர்லாம் அப்போ நம்ம காசு செலவு பண்ண தேவையில்லை. புக் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, எந்த புக்கை நான் காசு கொடுத்து வாங்குறனோ அந்த புக்கு மேலே எனக்கு ஒரு தனி பற்று, அந்த புக்கை நான் அதிகமாக வாசிக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். எந்த புக்கு எனக்கு ஓசியாக கிடச்சிதோ அது மேலே எனக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் இல்லை. இதை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், என் வாழ்க்கையில் நான் வந்து நல்லா படித்து நல்லா வேணும்னா என் புக்ஸை காசு கொடுத்து வாங்கணும். அதனால் இந்த ஃப்ரீயாக வர புக்ஸை நான் ரிஜெக்ட் பண்ணுவேன். நான் காசு கொடுத்து எங்கள் அப்பாட்ட கேட்டு ஏதாவது இது பண்ணி காசு எடுத்து புது புக்கை வாங்கிடுவேன். புது புக்கை நான் ஏன் காசுப்பட்டு வாங்கினா அந்த புக்கு மேலே எனக்கு படிக்கிறதுக்கு தனியாக, ஏன்னா அது ஏன் காசுன்னும் போது அது என் ஹார்ட்டு, காசு ஹார்ட்டில் அட்டாச் ஆகிருக்கு. எங்கே நான் காசை போடுறேனோ அங்கே என் ஹார்ட்டு போயிடுச்சு. என் ஹார்ட்டில் அது லிங்க் ஆகிடுச்சு. ஹார்ட்டில் லிங்க் ஆனோன்னே நமக்குள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் அந்த புக்கை படிக்க தோணும். இதே தான் மியூசிக் கிட்டார் கற்றுக்கின்னு இருந்தேன். அப்போது தேர்ட் இயரில் கிட்டார் கற்றுக்கும் போது என் ஃப்ரெண்டு சொன்னான், அந்தடா என் பழைய கிட்டார் இருக்குது வேணுமா? நான் சொன்னேன், இல்லை வேணாம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கிட்டாரை வாங்கினேன். கிப்சன் கிட்டார் சென்னையிலேருந்து என் ஃப்ரெண்டு வாங்கினு வந்தான். கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு அவன்கிட்ட கொடுத்து
கிட்டாரை வாங்கினேன். அந்த கிட்டாரை வாங்கினது என் கிட்டார். இப்போது நான் காசு போட்டோம். எங்கே காசை போட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட். அப்போது உங்கள் ஹார்ட்டை வந்து கைட் பண்ணலாம், உங்கள் காசை வச்சு கைட் பண்ணலாம். சீக்ரெட் ஆஃப் லைஃப் இதெல்லாம். இன்றைக்கி நான் சும்மா ஓவரார்ச்சிங் அப்படியே பேசிட்டு வரேன். ஃபெய்த். அப்போது இந்த கான்செப்டில் நான் வளரணும். அப்போ ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஒரு புக்கு காட்டுவார்னா அந்த புக்கை வாங்குங்க, காசு கொடுத்து வாங்குங்க. எல்லாமே ஓசிலேயே கிடைக்கும் பார்க்காதீங்க, காசு கொடுத்து வாங்குங்க. அதே மாதிரி மினிஸ்டர்ஸ். இப்போ நானும் எப்படி தெரியுமா, இப்போ நான் ஜென்ரலாக ஓப்பனாக பேசுகிறேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படி புரிஞ்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. யாராவது எனக்கு டீச் பண்ண வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் பார்ப்பேன், அவங்ககிட்ட சூப்பராக டீச் பண்ணனா அவங்கள தேடி பிடிச்சி அவங்க வெப்சைட்டு போய் போய் அவங்களுக்கு ஒரு ஆஃபரிங் நான் அனுப்பிடுவேன். ஏன் அந்த ஆஃபரிங் அனுப்புகிறேன்னா எனக்கு தெரியும் எங்கே என் ஆஃபரிங் போகுது அங்கே என் ஹார்ட் போகுதுன்னு அர்த்தம். அப்போது கண்ட இடத்துல ஆஃபரிங்கை போட்டோன்னா கண்ட இடத்துல போய் மாட்டிக்கும். தேவையில்லாத இடத்துல வேண்டானா, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வேண்டானா அந்த இடத்துல. ஸோ இது ஒரு பிரின்சிபிள். அதான் இயேசு சொல்கிறாரு பாருங்கள், வேர் யுவர் ஹார்ட் இஸ் வேர் யுவர் ட்ரெஷர் இஸ். எங்கே உங்கள் பொக்கிஷம் இருக்குதோ அங்கே உன் இருதயம் இருக்குது அப்படின்றாரு. அப்போது உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குது, உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அது ஒரு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். என் ஹார்ட் எங்கே இருக்குது, நான் கர்த்தருக்கு என் ஹார்ட் இருக்குன்னு சொல்கிறேன். சரி, நல்லா சொல்கிறப்பா. மந்த்லி பில் இருக்குல்ல, அதை கொண்டு வா. நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இது ரொம்ப ஈஸி. உங்கள் ஹார்ட்டில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்னது. நீங்கள் மந்த்லி செலவு பண்ணுறீங்களே, என்ன பண்ணுறீங்க, வாடகை கட்டுறீங்க, கார் இதாக பண்ணுறீங்க, ஸ்கூல் ஃபீஸு, அதெல்லாம் நெசசிட்டிஸ், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் ஃபிக்ஸ்டு போயினே இருக்குது. பேங்க் பேலன்ஸில் இது டைரக்ட் டெபிட்டில் போயினே இருக்குது. போனதுக்கப்புறம் மீதி இருக்குல்ல அதை அப்சர்வ் பண்ணுங்களேன். அதில் எங்கே காசு போய்க்குது அங்கே தான் உங்கள் ஹார்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிள். நான் வந்து தையல் மிஷினாக வாங்கிக்கிறேன், தையல் நூல் அதான் மாதம் அதான் வாங்குகிறேன் அப்படின்னா என் ஹார்ட்டு தையலில் இருக்குதுன்னு அர்த்தம். மாதம் நான் வந்து புது டிவிடிஸாக வாங்குகிறேன். இப்போ எனக்கெல்லாம் ஃபேமிலியில் இருக்கிறாங்க, டிவிடி வாங்கினே இருப்பாங்க. காசு இல்லைன்னுவாங்க, காசு கஷ்டம்னுவாங்க, ஆனால் டிவிடி வாங்கினே இருப்பாங்க. ஏதாவது ஒரு புது படம் வந்துச்சுன்னா டிவிடி வாங்கி வச்சுருவாங்க. அப்போது அதுலேருந்து கண்டுபிடிச்சா ஒரு ஹார்ட் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு கம்பசூத்திரம் மாதிரி, இது ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட் இல்லை. இது நம்மளுடைய ஓன் லைஃப்பை அப்சர்வ் பண்ணி நம்ம ஹார்ட் நம்ம நினச்சிப்போம், என் ஹார்ட் எல்லாம் கத்தர் மேலே இருக்குதுன்னு சொல்லி நம்ம டாவடிச்சுட்டு இருப்போம். ஆனால் நம்மளுடைய அப்சர்வ் பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம கிவிங் அப்சர்வ் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி உங்கள் கிவிங் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி கொடுக்குறீங்க, நிறைய பேர் எனக்கு கொடுக்குறீங்க, சர்ச்சு கொடுக்குறீங்க, அதுலேருந்து கண்டுபிடிச்சலாம் உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குதுன்னு. என் ஹார்ட் கர்த்தருடைய வார்த்தை மேலே இருக்குதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறதுக்கு அங்கே இருக்கும். சும்மாங்க ரிலீஜனாக இருக்குங்க, எனக்கு சாவுக்கு செத்ததுக்கப்புறம் எனக்கு சுடுகாடுன்ற பாருங்க, பரியல் கிரவுண்டுக்கு வேணுங்கன்னு சொல்லிட்டு கம்பம் கட்டிகிட்டு இருப்பாங்க சர்ச்சுக்கு, இல்லைனா கிடைக்காதுன்னு. அவங்க வந்து டெத்தில் தான் இருக்கும், எதை கட்டாலும் பயத்திலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹார்ட் வந்து ஐயோ செத்துருவோம் பயமாகுது. ஏன் பயமாகுது? நீங்கள் அதுக்கு தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிறீங்க. செத்துட்டா எனக்கு பரியல் கிரவுண்ட் வேணும், ஸோ அதுக்காக நான் சர்ச்சுக்கு கொடுக்குறேன். சர்ச்சுக்கு கொடுக்குறது தப்பு கிடையாது, தயவுசெய்து கொடுங்க சர்ச்சுக்கு. ஏன்னா அங்கே பில்டிங்கை மெயின்டைன் பண்ணணும், பாஸ்டர்ஸ்க்கு சேலரி எல்லாம் இருக்குது. அப்படி ஆசீர்வாதமாக அப்படி கொடுங்க. செத்துட்டா எனக்கு வந்து பரியல் கிரவுண்ட் வேண்டியிருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுன்னு இருப்பாங்க. அவங்க வேறு ஏதாவது சபைக்கு போய்ட்டுருப்பாங்க, பெண்டகாஸ்ட் சபைக்கு போவாங்க. ஆனால் மந்த்லி வந்து சிஎஸ்ஐ சபைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போயின்னு இருக்கும். எதுக்கு கொடுக்குறீங்கன்னா, செத்துட்டா எனக்கு மெம்பர்ஷிப் இருந்தால் பரியல் கிரவுண்டு கொடுக்கும். நான் சொன்னேன், எதுக்கு அவ்வளோ அடிச்சுக்கிறீங்க பரியல் கிரவுண்டுக்கு? கார்பரேஷன் கிரவுண்டில் தூக்கி போட்டு போயினே இருக்க வேண்டியது தானே. கார்பரேஷன் கிரவுண்டா? கவர்மெண்ட்டுக்கு இது கார்பரேஷனுக்கு கேட்டால் கொடுக்க போகிறான், தூக்கி போடுங்க, அவ்வளோதான் மேட்ரு வரு. புரியுது? நம்ம பாருங்களேன், எவ்வளோ நம்ம நினச்சிக்கிறோம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. இதெல்லாம் நம்ம ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுது. லைஃப் மேலே நம்ம ஹார்ட்டை வைக்காமல் டெத்து மேலே வச்சுருந்தோம்னா டெத்து உள்ளேருந்து நல்லா வளர்ந்து வெளியே வரும். இயேசு சொல்கிறார் பாருங்க. அப்போது இயேசு ஒரு பிரின்சிபல் சொல்கிறார், எப்படி உன் ஹார்ட்டை வந்து கிங்டம்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, லூக் 12 சொல்கிறார். லூக் 12 ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, do not have money bags that grow old. அதாவது பணப்பை, அந்த காலத்தில் பணத்தை எதில் வைப்பாங்க, ஒரு பையில் சேர்த்து மூட்டையில் வைப்பாங்க, பீரோவில் வைப்பாங்க, லாக்கரில் வைப்பாங்க. அவர் சொல்கிறார், do not let it grow oldன்றார். அப்படின்னு அர்த்தம், அதை அப்படியே பழசாக விட்டுறாத, அது சர்க்குலேஷனில் விடுன்றார். பழசாக விட்டுறாத, அதை எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்துடுறாரு.
அப்புறம் அடுத்தது வரும், அதை வச்சுக்கோ, அது குடி, குத்துநேரு குத்துநேரு அப்படின்னாரு. ஏன்னா அவர் சொல்கிறார், அந்த வசனம் நீங்கள் போய் படிச்சு பாருங்க, லூக் 12:29 நம்ம 32 நினைக்கிறேன், படித்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ ஃபாதர்ஸ் குட் ப்ளஷர்ஸ் டு கிவ் யூ த கிங்டம். பிதாவுக்கு அவருடைய ஹார்ட் என்னென்னா, நமக்கு தேவ ராஜ்யத்தை கொடுக்கணும். அப்புறம் சொல்கிறாரு கொடுக்கணும், அதான் அவருடைய வாஞ்சை. அதில் நீங்கள் பிரவேசிக்கணும்னா முதல்ல சொல்கிறாரு காசு எடுத்து கொடுத்துருன்றார். ஏன் காசு எடுத்து கொடுத்துருன்றா, காசு எங்கே இருக்கோ அங்கே தான் ஹார்ட்டு போயிடும். ஹார்ட்டு இப்போ நம்ம நிறைய பேர் பாருங்களேன், எல்லாம் அப்படியே செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு தான் சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ரொம்ப மில்லியனர்ஸ், பெரிய பணக்காரங்க, ஆனால் பயத்தில் இருப்பான். ஐயோ ஸ்டாக்கு, ஐயோ அது, ஐயோ இதுன்னு இருப்பாங்க, பயத்தில் இருப்பாங்க. ஸ்டாக் வைக்கிறதுலாம் தப்பு கிடையாது, ஜாலி வைங்க, காசு சம்பாதிங்க. ஆனால் அவங்க செக்யூரிட்டி அதில் இருக்கும். அது எதாச்சுன்னா அவங்களோட தூங்க முடியாது, பதட்டமாக இருப்பாங்க. அப்போது நான் சொல்ல, ஏன் பதட்டப்படுற அப்படின்னா, இது ஆச்சு அது என்ன பண்ணும், ஜெபம் பண்ணி சொல்லணும். நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணி சொல்ல மாட்டேன், இதான் நான் இதுன்னு கிளி ஜோஷியரான்னு. நான் சொன்னேன், நீ ஆண்டவர் இருக்கார்ல, நீ ஜெபம் பண்ணு, ஆவியானவர் என்ன சொல்கிறதோ செய் அப்படின்ட்டு போய்டுவேன். நான் அதில் உள்ள தலையை விட மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கத்தரை யூஸ் பண்ணி ட்ரஸ்ட்டை கடவுள் காசு மேலே வைக்கிறாங்க. அது என்ன பண்ணும், மரணத்தை கொண்டு வருவோம் ஹார்ட்டில். மரணம்னா டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிசீஸு, ஹார்ட் டிசீஸு, செஸ்ட் பெயின், ஹை பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் வந்துனே இருக்கும். இவங்களுக்கு தெரியாது ஏன்டா வருது இதெல்லாம்னு. இவங்க ஹார்ட்டு டெத்து மேலே இருக்குது, அப்போ டெத்தை இன்வைட் பண்ணும். இதுதான் பிப்ளிக்கல் பிரின்சிபிள். இதுக்கு நான் போய் பிசாசு ஓட்டி நிற்பாங்க. இந்த ஊழியக்காரர் எனக்கு ஜெபம் பண்ணால் அந்த ஊழியக்காரர் இந்த காலம் ஓடி நிற்பாங்க. ஆனால் உள்ளே சீக்கிரட்டாக வச்சு நிற்பாங்க, ஹார்ட்டு மேலே வச்சு நிற்பாங்க. இது பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு இந்த கான்செப்ட் மாறவே இல்லை. நிறைய ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கலாம், நிறைய ஸ்டோரிஸ் சொல்லலாம். அதான் சார், சின்ன லீவன் உள்ளே போச்சுன்னா இட் லீவன்ஸ் த ஹோல் இதுன்ட்டார். அப்போது இந்த மனுஷனை பற்றி பேசுகிறத பாருங்களேன், கொஞ்சம் கை கட்டினேன், கொஞ்சம் தூங்கினேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன், உன்னுடைய கேடு எப்படி வருமா, ஆர்ம்டு மேன் மாதிரி வருமா, ஒன்று அடிச்சு போட்டு போயிடணும். நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா அது, நான் நல்லா தாங்க போயிட்டு இருந்தேன், நான் சர்ச்சுக்கு போனேங்க, நான் ஜெபம் பண்ணேங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் பண்ணிங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். கூட என்ன பண்ணிட்டீங்க, கொஞ்சம் வேலையை விட்டீங்க, திறந்து விட்டீங்க, உள்ள காசிப்பு இதெல்லாம். அப்போது நல்லா கவனிங்க, நீங்கள் எதுக்கு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் ஹார்ட்டில் போய் வித்தாக வளர்ந்துடும். வித்து வளர்ந்து விழுந்து செடியாக வளர்ந்துடும். எல்லா செடியும் உடனே கனிகள் வந்துடாது. நல்லா கவனிங்க, எல்லா செடியும் உடனே கனி வந்துடாது. எல்லா செடியும் அதன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும். எல்லா செடியும் போட்டனே வந்துடுமா, எல்லாத்துக்கும் சீசன் இருக்குப்பாங்க. ஆப்பிளுக்கு ஒரு சீசன் இருக்குது, ஆரஞ்சுக்கு ஒரு சீசன் இருக்குது, மேங்கோ நம்ம ஊரில் மே ஜூனில் தான் மேங்கோ சீசன், மாம்பழம் சீசன். அந்த டைமில் மாம்பழம் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். மற்ற டைமில் அவுட் சைட் த டைமில் மாம்பழம் சாப்பிட்டா மாம்பழம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு என்ன இருக்குது, ஒரு காலம் இருக்குது. அது மாதிரி எல்லா வித்தும் இல்லை, நம்ம உள்ளே விடுற எல்லா வித்துக்கும் ஒரு காலம் இருக்குது. அதன் காலத்தில் அது ஒரு ஃப்ரூட்டை கொண்டு வந்துடும். அதான் நான் கண்டுபிடிச்சேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஃப்ரூட் வரும்போது, அடட இந்த ஃப்ரூட் எனக்கு பிடிக்கலையே அப்படின்னா ஏதோ ஒரு வித்தை விட்டேன். அப்போ என்ன பண்ணலாம், உடனே நான் போய் ரெக்டிஃபை பண்ணலாம். உடனே நான் போய் என்ன பண்ணலாம், ரிப்பெண்ட். அதுக்கு பிறகு தான் என்னது, மனம் திரும்புது. மனம் திரும்பி புதிய வித்தை வைக்கலாம். புதிய வித்தை வச்சு தியானம் பண்ணலாம். என்னை அதைபடி பார்க்க கற்றுக்கலாம். அந்த புதிய படத்தை வரையலாம். அதை என் வாயில் கன்ஃபெஷனாக கொண்டு வரலாம். பாருங்களேன், இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள், நீதிமொழிகள் அப்படியே இருங்க, நீதிமொழிகளே இருங்க, நீதிமொழிகள் பாருங்கள் 14 பாருங்களேன், சரி 12:14, நீதிமொழிகள் 12:14 என்ன போட்டிருக்கு பாருங்களேன். A man will be satisfied with good by the fruit of his mouth. ஒரு மனுஷன் நன்மையினாலே ஆசீர்வதிக்கப்படுவான். எதனாலையா, அவன் வாயிலிருந்து வர கனினாலன்றார். ஃப்ரூட் எங்கேருந்து வருது, நம்ம வார்த்தை, த ஃப்ரூட் ஆஃப் ஹிஸ் மவுத்ன்றார். அதே மாதிரி நிறைய இருக்குது வசனத்தில். எங்கே பாருங்களேன், 18வது வசனம் பாருங்கள், அதே சாப்டரில். there is one who speaks like a piercing of the sword. கத்தி குத்துற மாதிரி ஒருத்தன் பேசுவானா, ஆனால் the tongue of the wise promotes health. ஒரு ஞானம் உள்ளனுடைய நாவு ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுறது. அப்போது நம்ம ஹெல்த்து நம்ம இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா நம்ம டங்கில் இருக்குது. நம்ம டங் எங்கே இருக்குதுன்னா நம்ம ஹார்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம ஹார்ட்டை எப்படி கைட் பண்ணுறது, கர்த்தருடைய காரியத்துக்குள்ளே நம்ம கைட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெடி ஆகிடும். அப்படியே ஸ்டெடி ஆகிடும். நம்ம வேர்ட் ஆஃப் காட் மேலே செலவு பண்ணுங்கள், பைபிள் வாங்க,
நிறைய டிரான்ஸ்லேஷன் வச்சுக்கோங்க, அதை படிங்க, படித்து தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணிட்டு உங்கள் உள்ள பிக்சர் மாறும். பார்ட் ஆஃப் த மெடிடேஷன் வந்து செல்ஃப் டாக்கு, கன்ஃபெஷன், இதெல்லாம் பார்ட். வெறும் கன்ஃபெஷன் மட்டும் சூப்பர்ஃபிஷியல் லெவலில் பண்ணோம்னா ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. பிரதர் ஆண்ட்ரூ கன்ஃபஸ் பண்ண சொன்னார்னு ஒரு 10 வருஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஐம் ஹீல்டு அப்படி வேலை செய்யாது. தியானம் பண்ணி ஹார்ட்டில் அது ரியலாக மாறணும். பிக்சர் மாறும்போது தான் அது டங்கு மாறும். வெறும் டங்கை மட்டும் மாற்றலாம், நம்ம வில் பவர் யூஸ் பண்ணி நம்ம சுய முயற்சியில் வார்த்தையை நம்ம மட்டும் காப்பி அடித்து மாற்றலாம். ஆனால் அது ஹார்ட்லேருந்து வராததுனால என்ன ஆகிடும்னா, கஷ்டம் வரும்போது அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். ஹார்ட்டில் உள்ளே சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அது வந்து இப்போ டிஃபால்ட் பொசிஷனில் போயிடும். இப்போ எதை உங்களுக்கு குத்துனாலும் உள்ளேருந்து அதாகும். புரியுது நான் சொல்கிறது? ஹார்ட்டில் என்ன இருக்கோ அது வந்து நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக வெளியே வரும். ஹார்ட்டில் எது இல்லையோ அது வந்து எஃபர்ட் கொடுத்து வரும். ரைச்சஸ்னஸ், நீதி, கர்த்தருடைய நீதி எனக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எஃபர்ட்லெஸ்ஸாக நான் ரைச்சஸாக வாழ்வேன். ஐயோ நான் பாவத்தை அவாய்ட் பண்ணணும், ஐயோ நான் பாவம் பண்ணக்கூடாது, ஐயோ அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ஐயோ நீங்கள் நான் பாவமே பண்ணக்கூடாது அப்படி ஒரு அஜிடேஷனை வாழ தேவையில்லை. ஐயோ நீங்கள் அந்த இடத்துல வந்து மோசமான சினிமா போஸ்டர் போட்டுக்கிறான், இந்த இடத்துல வந்து கெட்டது போட்டிருக்கான், இதெல்லாம் கெட்டது போட்டிருக்கான், நாங்கள் போகக்கூடாது, ஐயோ நாங்கள் போகக்கூடாது, ஐயோ இந்த நான் பப்புக்கு போகக்கூடாது, ஐயோ இந்த இடத்துல விபச்சாரி அங்கே போகக்கூடாது. இப்படி வாழ்ந்து இருப்பாங்க நிறைய பேர். அவங்க ஏன் அப்படி வாழ்கிறாங்கன்னா ஹார்ட்டில் ரைச்சஸாக மாறல. அவங்க வெளியரங்கமாக ட்ரை பண்ணுறாங்க, பயங்கர எஃபர்ட் எடுத்துன்னே இருக்கணும். உங்கள் ஹார்ட்டை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இமேஜை எங்கே போனாலும் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் யூ காட் யுவர் ஹார்ட் வித் ரைச்சஸ்னஸ். ஸோ இதான். அப்போது நம்ம பாருங்க, நிறைய டைமில் நான் அழுதுறேன். இதை நான் முதல்ல படிச்சுட்டு, இந்த பேசேஜை படிச்சுட்டு நான் உட்காந்து அழுதேன். ஐயோ நான் முட்டாளாக இருந்துக்கிறேனே சார், ஒரு லேசி மேனாக இருந்துக்கிறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதானா இருந்துக்கிறேன், அப்படியே விட்டேன் ஆண்டவரே. நீதிமொழிகள் 24 படிச்சு இல்லைங்களா, லேசி மேன், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துக்கிறேன். என் வாழ்க்கை ஃபுல்லாக குப்பையாக வளர்ந்து அதோட ஃப்ரூட் தான் வெளியே வருது, நாற்று அடிக்குது, எல்லாரையும் போட்டு குத்துது, எல்லாரையும் டேமேஜ் பண்ணுது. ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்னு அப்படி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கும். சிலுவையின் வெளிப்பாடு அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. அப்போ அந்த டைமில், அதே டைமில் சிலுவையின் வெளிப்பாடு வரும்போது அவரோட கூட அப்போது நான் என்னை பற்றி நான் இப்போ கவலைப்பட தேவையில்லை. என்னை பற்றி நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்குள்ளே ஒரு புதிய ஜீவன் கொடுக்கப்படுது. அந்த ஜீவன் மேலே என் கவனத்தை வச்சு அதே என்னுடைய தியானத்தில் வச்சு அப்போ எந்த செடிக்கு நான் தண்ணி ஊற்றுறனோ அதான் வளரும். இந்த செடிக்கு அதான் சொன்னேன், ஹார்ட்டில் இருக்கிற காரியத்தை டக்குன்னு பிடிங்கிட முடியாது. நான் சொன்னேன், லேண்ட் இப்போ பூமியில் இருக்கிற இந்த செடி வேண்டாம்னா பிடிங்கிடலாம், ஹார்ட்டில் அப்படி பிடுங்க முடியாது. ஹார்ட்டில் அது இருக்கும். ஆனால் அந்த செடி நீங்கள் தண்ணி ஊற்றலான்னு வச்சுக்கோங்களேன், செத்துரும். எதுக்கு நீங்கள் நர்ச்சர் பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க? கிறிஸ்து என்ற வித்து உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டது. அதன் மேலே நான் தண்ணியை ஊற்றுனேன்னா அது தியானம், எனக்குள்ளே செல்ஃப் டாக்கு, அதே கேட்குறது மெசேஜஸில், அதே பேசுகிறது, அடுத்தவங்கள்ட்ட அதே சொல்லிக் கொடுக்குறது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த கான்செப்ட். உங்களுக்கு இந்த கான்செப்ட் என் பிள்ளைங்களுக்கு இப்போ இருந்தே நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்துருக்கலாம் எனக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி இல்லை. எங்கள் அப்பா அந்த மாதிரி ஒரு நீதிமானாக இல்லை. அவர் ஒரு அன்ரைச்சியஸ் பர்சனாக இருந்தார். அவர் ஆண்டவரோடு நடக்காத ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் ரிலீஜியஸாக இருக்கிறவங்க கூட இதில் தெரியுது. நிறைய பேர் கோயிலில் போய் ரொம்ப ரிலீஜியஸாக இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இதான் உலக தோற்றத்துக்கு முன்னால் இருக்கிற ரகசியங்கள் இதெல்லாம் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போது இது இப்படியே உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண அதுக்கு தண்ணி ஊற்ற நீங்கள் ஃபெய்த் வந்து சடனாக இட் பிகம்ஸ் எஃபர்ட்லெஸ் இன் யுவர் லைஃப். எவ்ரிதிங் பிகம்ஸ் ஸ்மூத், எவ்ரிதிங் பிகம்ஸ் எஃபர்ட்லெஸ். என்னாச்சு? ஏன் எப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக மாறிச்சு அப்படின்னா, அது ஒரு நீதிமொழி இருக்கு பாருங்கள், காட்டுறேன். 12வது அதிகாரத்துக்கு வாங்க திருப்பி, அங்கே பாடுறப்ப அங்கே போட்டிருப்பாங்க 28வது வசனம். In the way of the righteous is life, in his pathways there is no death. நீதிமானுடைய வழியிலே ஜீவன் இருக்குது, அவனுடைய பாதையிலே மரணம் இல்லை. ஓ ஹalleluya, ஹalleluya. நீதிமானுடைய வழியிலே ஜீவன் இருக்குதுன்றார். அப்போ நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமான் ஆகிட்டேன். இப்போ நான் அவருடைய தியானத்தை எனக்குள்ளே வைக்க நான் அந்த வித்துக்குள்ளே போடுறேன். அதை நான் தியானம் பண்ண செல்ஃப் டாக்காக மாற்றுறேன், அதை யோசிக்கிறேன், படமாக வரைகிறேன், அதையே பேசுகிறேன், உள்ளே பேசுகிறேன், மற்றவங்கள்ட்ட பேசுகிறேன்,
பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், இப்போ அதை நான் நர்ச்சர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும், அது என் ஹார்ட்டில் வளரும். வளர்ந்து இந்த பழைய வித்துலாம் இருக்குல்ல, அதுக்கு தண்ணி ஊற்றாமல் இருக்கிறோம், இப்போது அதெல்லாம் அப்படியே செத்து போயிடும். அதெல்லாம் செத்து போயிட்டு இது வந்து இப்போ 2 வித்தையும் வச்சு 2த்துக்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையும் கேட்குறீங்க, கூட மற்ற வேண்டாத காசிப்பும் பண்ணிக்கிறீங்க, 2த்துக்கும் தண்ணி ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன், 2மே வளர்ந்து இந்த கெட்டது இருக்குல்ல, அது நல்லதை கொண்டுடுன்னு போட்டுக்குது பைபிளில். நல்லது கெட்டதை கொள்ளாதான், கெட்டது நல்லதை கொண்டுடுன்னு போட்டுக்குது பைபிளில். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதான் நிறைய டைம் நடந்துட்டுருக்குது. அதனால் நீங்கள் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி சம்மரைஸ் பண்ணிட்டுருக்கேன். இருதயத்தின் காரியங்கள், ஹார்ட்டை தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு கடவுள் எதுவுமே பண்ண தேவை. அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, அவருடைய ஆவியை கொடுத்துட்டாரு, போதகர்கள் கொடுத்துருக்காரு, டீச்சர்ஸை கொடுத்துருக்காரு. Your heart is the soil in which you are planting the seed. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொல்லி சம்மரைஸ் பண்ணிடுறேன், முடிச்சிடறேன். மணி பற்றி சொல்லிடுறேன். அதாவது மணி பற்றி சொல்லும்போது சீடு, மணி வந்து சீடு, சோ பண்ணுவாங்க. பைபிளில் அது எங்கேயுமே கிடையாது. மணி இஸ் நாட் த சீடு. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு அனுப்புகிறீங்கன்னா அந்த ஊழியம் தான் நிலம் மாதிரியும், நீங்கள் அனுப்புகிற காசு தான் வித்து மாதிரியும் யோசிச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது பைபிளில். அப்போ எது சீடு? நீங்கள் காசை கொடுக்கும்போது என்ன மோட்டிவில் கொடுக்குறீங்க, அந்த மோட்டிவ் தான் சீடு. புரியுதுங்களா? என்ன மோட்டிவில் கொடுக்குறீங்க? அன்போட, சந்தோஷத்தோட, இருதயத்தின் மிகுதியினால் ஒருத்தருக்கு காசை கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் 5 ரூபா கொடுக்கலாம், 55 லட்சம் கொடுக்கலாம். அது அந்த காசுக்கு வந்து வேல்யூ கிடையாது கர்த்தருடைய கண்ணில். கர்த்தருடைய கண்ணில் என்ன மோட்டிவில் கொடுக்குறீங்க? இந்த ஊழியக்காரர் நம்ம பக்கம் வளைச்சி போட்டுக்கலாம் அதுக்காக கொடுக்குறீங்களா? இல்லை இது கொடுத்தா எனக்கு நிறைய ட்ரான்சாக்ஷன்லாம் கொடுக்குறீங்களா? இது கொடுத்தா எனக்கு சாபம் போய்டும் கொடுக்குறீங்களா? அப்படிலாம் கொடுத்தா மோட்டிவ் இஸ் ராங். அதான் என்ன மோட்டிவ், அதுதான் சீடு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை பற்றி நான் அடுத்த வருஷம் மணி பற்றி நான் இன்னொரு டீச்சிங் எடுக்கிறேன் செப்பரேட்டாக. வாட் இஸ் யுவர் மோட்டிவ் ஆன் விச் யூ ஆர் கிவிங்? அதான் சீடு, நாட் த மணி. த வேல்யூ ஆஃப் த மணி மீன்ஸ் நத்திங். நீங்கள் 100 லட்சம் கொடுக்கலாம், 5 ரூபா கொடுக்கலாம், அது மேட்டரே கிடையாது. என்ன மோட்டிவில் கொடுத்தீங்க, அதான் சீடு. அதான் பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 13 எழுதுறாரு, நான் எல்லாத்தையும் விற்று, ஈவன் இஃப் ஐ செல் எவ்ரி திங் அண்ட் கிவ் மை பாடி டு பி பர்ன்ட், ஐ டேக் ஆல் மை பொசஷன்ஸ் அண்ட் பிளஸ் த புவர். எல்லாத்தையும் எடுத்து ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு அன்பில் கொடுக்கலாம், அது எனக்கு ப்ராஃபிட் இல்லைன்ட்டார். இட் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் இன்டர். அதான் மோட்டிவ். என்ன மோட்டிவில் கொடுக்குறீங்க? அன்பில் கொடுத்தீங்களா? தேங்க்ஸ் கிவிங்கில் கொடுத்தீங்களா? அதுதான் 2 கொரிந்தியன்ஸில் போட்டிருக்கு. 2வது, ஃபஸ்ட்டு வந்து என்ன மோட்டிவ், அதான் சீடு. த மோட்டிவ் இஸ் த சீடு, அது தெரிஞ்சுக்கோங்க. 2வது வந்து நல்லா இன்னும் சாயில். எது நிலம், அந்த மினிஸ்ட்ரி கொடுத்தங்க, பிரதர் ஆண்ட்ரூ கொடுத்தங்க, பிரதர் ஆண்ட்ரூவோட மினிஸ்ட்ரி கொடுத்தங்க. என்னுடைய மினிஸ்ட்ரியோ அந்த மினிஸ்ட்ரியோ நிலம் கிடையாது. யுவர் ஹார்ட் இஸ் த சாயில். யுவர் ஹார்ட் இஸ் த சாயில். எந்த மோட்டிவில் கொடுத்தீங்களோ அது உங்கள் ஹார்ட்டில் போய் விழுந்துடும். நல்லா கவனிச்சிங்களா? என் ஹார்ட்டில் வந்து விடாது. எந்த மோட்டிவில் நீங்கள் கொடுத்தீங்களோ, எந்த மோட்டிவில் நான் கொடுக்குறேனோ அந்த மோட்டிவ் என் ஹார்ட்டில் போய் வந்துடும். நான் அன்பில் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பு நான் கொடுக்கப்பட்டதுனால, அந்த அன்பு எதனால் கொடுத்து, ஒரு மணி கொடுத்து அன்புன்னு தான் ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு செய்கிறேன், ஒருத்தருக்கு ட்ரைவ் பண்ணுறேன், அந்த மோட்டிவ் தான் சீடு. அது உள்ளே போய் இப்போ அந்த மோட்டிவ் என்ன பண்ணும், அது உள்ளே வளரும். வளர்ந்து 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 ஆசீர்வாதத்தை என் பக்கமாக இழுக்கும். நீங்கள் வந்து 55 லட்சம் ஒருத்தர் கொடுக்கலாம், கசப்பில் கொடுக்கலாம். அந்த மோட்டிவ் தான், கசப்பு தான் இப்போ மோட்டிவ். எங்கே போனாலும் ஒரே கசப்பு தான் வெளியே வரும். உங்கள் கூட ரிலேஷன், உங்கள் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸு எல்லாமே கசப்பாக இருக்கும். ஏன்ப்பா கசப்பாக இருக்குன்னா, நீங்கள் எந்த மோட்டிவில் விதைச்சிங்க, அதான் உங்கள் ஹார்ட்டு தான் சாயில், மினிஸ்ட்ரி சாயில் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி சாயில், உங்கள் ஹார்ட்டு தான் சாயில். அதுக்கு நீங்கள் எப்படி விதைக்கிறீங்க, எந்த மோட்டிவ், அதுதான் சீடு. அது நான் சொல்லி கொடுத்துட்றேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்படிலாம் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் இந்த படிச்சு இல்லைங்களா, நீதிமானுடைய வழிகளை ஜீவன் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும். மரணம் வந்து அப்படியே போயிடும், அந்த பாதையிலே மரணம். ஸோ இந்த புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் அப்படியே உட்காந்து யோசிங்க, ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.
தியானத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஆக்ட் பண்ணுங்கள், செயலில் செய்யுங்க. சும்மா அப்படியே யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. யோசிச்சுட்டே செயலில் வந்துடணும். செயலில் வர வரைக்கும் யோசிக்கணும். அதான் அதில் கீ. செயலில் அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பண்ணுங்கள். ஆமென். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், புதிய வருஷத்துக்கும் நல்வாழ்த்துக்கள் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இன்னொரு செஷன் நம்ம வைக்கலாம். ஜான்வரியில் ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு செஷனை வைப்போம். நான் சொல்கிறேன், அதை பற்றி நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். பட் ஐ ஹோப் யூ ஆர் பிளெஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. பல ரகசியங்கள், ரொம்ப சிம்பிளான காரியங்கள் ஆண்டவர் இதுங்களை, இந்த மாதிரி காரியங்கள் அதில் அதிகமாக நாங்கள் வளர கிருபை கொடுங்க. கேட்ட காரியங்கள் எங்களை விட்டு போகாதபடிக்கு அதில் தியானித்து அதை எழுதி அதில் நாங்கள் தியானம் பண்ண கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.